السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளை பெற்றது முதல் செய்ய வேண்டிய முக்கியமான நபி வழிகளில் நின்றும் பெயர் வைத்தல் என்பது முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. பெயர் வைத்தல் என்கின்ற தலைப்பு பிள்ளை கிடைத்த பின்னாலும், பிள்ளை கிடைப்பதற்கு நெருங்கிய சமயத்திலும் மிகப்பெரிய ஒரு தலைப்பாக வீட்டில் மாறுவதை பார்க்கின்றோம். ஆனால் பெயர் வைத்தல் என்பது எதன் அடிப்படையை தழுவியதாக இருக்க வேண்டும், அதன் போது எதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு பெற்றார்களும் அறிந்திருப்பது இன்றியமையாததாக இருந்து கொண்டு இருக்கிறது. பெயர் வைத்தல் என்கின்ற விவகாரத்துக்கு அழகான ஒரு முன்னுதாரணத்தை, அழகான ஒரு ஆரம்பத்தினை இவ்வாறு குறிப்பிடலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னக்கும் துதுஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாஇக்கும் ஃபஅஹ்ஸினு அஸ்மாஅக்கும். அபூ தாவூத், தாரமி போன்ற கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ரிவாயத் செய்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் மறுமை நாளிலும் உங்களது தந்தைமார்களுடைய, அதாவது உங்களது தகப்பனுடைய பெயர் ஆகிய இருவரின் பெயர் கொண்டு அழைக்கப்படுவீர்கள். எனவே அழகான பெயர்களை நீங்கள் உங்களுக்கு சூட்டிக் கொள்ளுங்கள், அல்லது அழகான பெயர்களை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வையுங்கள். இது ஒரு அடிப்படையான வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது, போதனையாக இருந்து கொண்டிருக்கிறது பெயர் வைக்கின்ற விவகாரத்தில். முக்கியமாக பெயர் என்னும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான அங்கம். ஏனென்றால் பெயர் ஒரு மனிதனுடைய அடையாளமாக, ஒரு மனிதனை குறித்து காட்டுகின்ற சான்றாக, அந்த மனிதனுடன் தொடர்புகளை மேற்கொள்வதற்கு அத்தியாவசியமான ஒன்றாக அது மாற்றமடைகிறது. அதே நேரத்தில் பெயர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது அழகை சேர்க்கிறது. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இம்மையிலும் மேலும் மறுமையிலும் அவர் அதனை கொண்டு அழைக்கப்பட இருக்கிறார். அது ஒரு அடையாளமாக, குறிப்பாக தன்னுடைய மார்க்கத்தை, தன்னுடைய மார்க்க விவகாரத்தில் தனக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே நல்ல மதிப்பளிக்கக்கூடிய, நல்ல அர்த்தமுள்ள நல்ல பெயர்களை தேடி பிள்ளைகளுக்கு வைப்பதுவே ஒவ்வொரு பெற்றார்களும் முதல் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் பெயர் வைக்கின்ற நேரத்தில் எப்படியான முறையை கையாள்வது, எப்படியான அடிப்படைகளை தழுவி நாங்கள் பெயர் வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தால், நாங்கள் கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ளுமாறு வேண்டப்பட்ட சில அடிப்படைகள் பெயர் வைத்தலில் இருந்து கொண்டிருக்கின்றன. அதில் அல்லாஹ் அல்லாது பிற மனிதர்களால் வணங்கப்படக்கூடிய கடவுள்கள், அவர்களுடைய பெயர்களை நாம் வைக்க முடியாது. இது ஒரு இஸ்லாமிய அடிப்படையை தழுவிய ஒரு வழிகாட்டல்.
அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாத ஒரு விடயத்துக்கோ ஒரு மனிதனுக்கோ நபருக்கோ அடிமைத்துவத்தை சம்பந்தப்படுத்துகின்ற பெயர்களாக அவைகள் இருக்கவும் கூடாது. உதாரணமாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பிரசித்தி பெற்ற சிறப்பு வாய்ந்த சஹாபாக்களில் ஒருவர். அதே நேரத்தில் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஆரம்பத்தில் இவர்கள் சூட்டப்பட்ட பெயர் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு அப்து அம்ர் என்று சொல்லக்கூடிய அல்லது அப்துல் கஅபா என்று சொல்லக்கூடிய கஅபாவின் அடிமை அல்லது அம்ர் என்பவரின் அடிமை என்ற ஒரு பெயர் தான் அவருக்கு இயற்பெயராக சூட்டப்பட்டு இருக்கிறது. பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அவர்களுக்கு சூட்டிய பெயர்தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்கள் பிரசித்தி பெற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் விவகாரத்தில் அழகான முன்னெடுப்புகளை எடுத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் தனக்கென்று சூட்டிக்கொண்ட சில பெயர்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹுடைய அஸ்மாகள், அல்லாஹுடைய சிஃபாத்துகளை குறிக்கக்கூடிய பெயர்களில் உச்சகட்டமான அர்த்தத்தை எடுத்துரைக்கக்கூடிய பெயர்கள். அந்த பெயர்களை வைக்கின்ற நேரத்தில் அப்தென்று சொல்லக்கூடிய பதத்தை இணைத்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த பண்பு அந்த பெயரையுடைய அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லப்படக்கூடிய விதத்தில் அவைகள் அமைய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், பெயர் வைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கூட அப்துல் ஹாலிக் என்று வைத்திருந்தால் ஹாலிக் என்று சொல்லி அழைக்கக்கூடிய, ராசிக் என்று அழைக்கக்கூடிய, ரஹ்மான் என்று அழைக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அது அப்துர் ரஹ்மான், அது அப்துர் ராசிக் அல்லது அப்துர் ரஸாக், இவ்வாறான முறையில் தான் அவைகள் அமையப்பெற வேண்டும். அதே நேரத்தில் அரசர்களுக்கெல்லாம் அரசர், மலிக்குல் முலூக், அல் காஹிர், அடக்கி ஆளக்கூடியவன், இவ்வாறான பெயர்களை வைக்க முடியாது. பெயர் வைக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் அடிமை என்பதை அர்த்த நிரூபணமாக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹுடைய பண்புகளை பெயர்களை பயன்படுத்தலாமே ஒழிய அல்லாஹ் தனக்கண்டு அடையாளப்படுத்திய பெயர்களை நேரடியாகவே ஒருவர் தனது பிள்ளைகளுக்கு சூடுவதற்கு முன்வரக்கூடாது. அதே நேரத்தில் பிரசித்தி பெற்ற பிற மதத்தவர்களால் மதிக்கத்தக்க, பிற மதத்தவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய சிலைகள், அவ்வாறான சிலைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர்களை ஒருவர் சூடக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் கண்டிப்பாக பேண வேண்டும் என்று வலியுறுத்தப்படக்கூடிய விடயங்கள். அதே நேரத்தில் பெயர் சூடுகின்ற பொழுது சில பெயர்கள் அவ்வாறு அந்த அளவுக்கு வேண்டப்பட்ட அல்லது வரவேற்கத்தக்க பெயர்கள் அல்லாத பெயர்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக உள்ளம் வெறுக்கக்கூடிய, விரண்டோடக்கூடிய அல்லது பிழையான அர்த்தங்களை உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய பெயர்களை வைப்பது வெறுக்கத்தக்கது. உதாரணமாக ஹர்ப் என்று பெயர் வைப்பது. நாங்கள் பார்க்கின்றோம், சிலர் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய புல்லட் என்று சொல்லக்கூடிய பெயர்களை அடமொழிகளாக வைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் அவர்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் பெயர்கள் விடயத்தில் இந்த மாதிரியான அடமொழிகள் கூட உண்மையில்
யோசிக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கு. ஹர்ப் என்று பெயர் வைக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். ஹய்யாம் என்று சொல்லக்கூடிய பெயரை நீங்கள் வைக்க வேண்டாம், ஏனென்றால் அது அதாவது ஒட்டகங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய். நாங்கள் பார்த்தோம், சிலர் கோவிட் என்று சொல்லி, கொரோனா என்று சொல்லி கூட பெயர்கள் வைத்தார்கள். அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது. என்றாலும் அவ்வாறு நோய் தொற்றுக்களுடைய பெயர்கள் மனிதன் வெறுக்கக்கூடிய, உள்ளங்கள் அதை விட்டும் விரண்டோடக்கூடிய பெயர்களை வைப்பதற்கு முன்வரக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு வகையான இச்சையை தூண்டக்கூடிய விதத்திலான அல்லது அதன்பால் அதீத ஆர்வம், ஈடுபாடு உள்ளவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய பெயர்கள் என்பன தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் கெட்ட அல்லது பாவிகளாக உலகத்தில் நடமாடக்கூடிய பெயர் போனவர்களுடைய பெயர்களை தனது பிள்ளைகளுக்கு வைப்பதை தவிர்க்க வேண்டும். குறிப்பிட்ட அந்த கெட்ட மனிதன் உடைய பெயர் அடிப்படையில் நல்ல அர்த்தத்தை தழுவியதாக இருந்தால் அது ஒரு நல்ல அர்த்தத்தை உடைய பெயர் என்பதனால் வைக்கலாமே ஒழிய, குறிப்பிட்ட அந்த மனிதனை அடையாளப்படுத்துவதற்கு தனது பிள்ளைக்கும் அந்த பெயரை சூடுவது என்பது கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பாவத்தை, பாவிகளை, தவறுகளை எடுத்துரைக்கக்கூடிய அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய பெயர். சாரிக் என்று சொன்னால் திருடன், வாலிம் என்று சொன்னால் அநியாயக்காரன், அல்லது பெரும் பாவிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஃபிரவுன், ஹாமான், காரூன் இவ்வாறான பெயர்களை வைக்கக்கூடாது. அவைகள் வெறுக்கத்தக்கது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். சாரிக் என்பது அது திருடன் என்பதை நாங்கள் அர்த்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது தெரிந்து கொள்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் அதனை பார்க்கும் பொழுது அரபி தெரியாத ஒருவருக்கு அது அழகான ஒரு பெயர் போன்று தென்படலாம். எனவேதான் பெயர் வைக்கின்ற நேரத்தில் அதனுடைய வெளிப்படையான அந்த அடையாளத்தை அல்லது அதனுடைய அழகை மாத்திரம் பார்க்காமல் இணைப்பாக அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அதிகமாக அது எவ்வாறான விடயங்களை எடுத்துரைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒருவர் தேடி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் மிருகங்களுடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு வைப்பது இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. பெயர்கள் எனும் பொழுது அவைகள் குறித்த அந்த மொழியில் ஏதாவது ஒரு அடையாளமாகத்தான் இருக்க வேண்டும், ஒரு பண்பாக இருக்க வேண்டும். எனினும் அவைகள் மிருகங்களாக இருக்கக்கூடாது. மிருகங்களுடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு சூடுவது என்பதும் தவறான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மார்க்கத்தில் அல்லது பொதுவான விவகாரங்களில் தான் மிகவும் சுத்தமானவன், மிகவும் தேர்ச்சி பெற்றவன் என்று சொல்லி தன்னுடைய அல்லது இயல்பாக ஒரு மனிதனுடைய தன்மைக்கு அப்பாற்பட்டு அதீத வர்ணனைகளை உண்டாக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதன் போன்ற பெயர்கள் அல்லது மார்க்கத்தினுடைய பேரொளி, கல்வியின் மேதை என்பன அடமொழிகளாக பிற்காலத்தில் அவைகள் இணைக்கப்படுவது என்பது அது அவருடைய செயற்பாடுகளை வைத்து வழங்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி மார்க்கத்தின் மிகப்பெரிய பேரொளி என்று பெயர்களை சூடுவது அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும்
வெறுக்கத்தக்க பெயர்களில் அவைகளும் அடங்குகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹுடைய பெயரை அல்லாஹுடைய இதர படைப்புகளோடு இணைத்து தனக்கு பெயர் சூடுவது, அல்லது சில தன்மைகளை இணைத்து தனக்கு பெயர் சூடுவது, இவைகளும் வெறுக்கத்தக்கது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மலக்குமார்களுடைய பெயர்கள், குர்ஆன் அத்தியாயத்தில் வரக்கூடிய சில பெயர்கள், உதாரணமாக குர்ஆன் அத்தியாயங்களின் பெயர்கள், அத்தியாயத்தில் வரக்கூடிய அழகான அர்த்தங்களுடைய பெயர்களை தாராளமாக வைக்கலாம். ஆனால் அத்தியாயங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர்கள் ஹுரூஃபுல் முகத்தாத் என்று சொல்லப்படக்கூடிய அர்த்தங்கள் வழங்கப்படாத, அர்த்தங்கள் தன்னகத்தை பொதிந்தில்லாத பெயர்களை, சொற்களை பெயர்களாக வைக்கக்கூடாது. தாஹா என்ற பெயர்களை நாங்கள் பார்க்கின்றோம். வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அதை மாற்ற வேண்டிய நிலைமையில் கிடையாது. என்றாலும் புதிதாக பெயர்களை வைக்கும் பொழுது யாசீன் என்று பெயர் வைப்பது, உண்மையில் யாசீன் என்பதற்கு அரபி பதத்தில் அர்த்தம் கிடையாது. ஆனால் அது ஹுரூஃபுல் முகத்தா, தனித்தனியான எழுத்துக்கள். அல்லாஹ் பல காரணங்களின் நிமித்தம் அவ்வாறான வசனங்களை கொண்டு குர்ஆனில் குறிப்பிடத்தக்க சில அத்தியாயங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அவைகளை பெயர் சூடுவதற்காக பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான முறையில் பெயர் வைக்கின்ற நேரத்தில் ஒரு மனிதன் பேணியாக வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஒருவருடைய பெயர் அது எப்படியான அடிப்படைகளை தழுவி வைக்கப்படுகிறது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்வோம். பெயர் வைக்கப்படுகின்ற நேரத்தில் பேணப்பட வேண்டிய அடிப்படைகளில் இவைகள் முக்கியத்துவம் வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் முதல் முக்கியமான அந்த முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கக்கூடியது எதற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டிய பெயர்கள் அல்லது அடையாளப்படுத்திய பெயர்கள் இவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்ற பெயர்களை நபி அவர்கள் அடையாளப்படுத்தி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பெயர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் குறிப்பிட்டார்கள். சஹீஹ் முஸ்லிம் கிரந்தத்தில் 1398வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இரண்டாவது கட்டமாக அல்லாஹ்வுடைய பெயர்களோடு திருநாமங்களோடு அப்து என்ற வார்த்தை இணைக்கப்பட்ட பெயர்கள், அப்துல் அசீஸ், அப்துல் ரஹீம், அப்துல் மலிக், அதே போன்று அப்துல் சலாம், இது போன்ற அழகான பெயர்களை குறிப்பிடலாம். இன்னும் அந்த அடிப்படையை தழுவிய பெயர்கள், மேலும் அல்லாஹ்வின் தூதர்களுடைய பெயர்கள், நபிமார்களுடைய பெயர்கள், இவைகள் அல்லாஹ்வுடைய விசேடமான சாய்ஸஸ் என்று சொல்லலாம். இவைகளில் யஹ்யா என்று சொல்லக்கூடிய பெயரை அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பெயரை சூடியதாக, மேலும் இதற்கு முன்னால் வேறு யாருக்கும் அந்த பெயர் வைக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு பெயர் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலேயே குறிப்பிடுகின்றான். மேலும் அதனை தொடர்ந்து நல்ல மனிதர்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் இப்படியான பெயர்களை, அவர்களுடைய அடிப்படைகளை தழுவிய பெயர்களை வைக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அதனை தொடர்ந்து எந்த ஒரு நல்ல அர்த்தத்தையும்
கொடுக்கக்கூடிய எந்த பெயரையும் வைக்கலாம். இவைகள் ஆண்களுக்கு என்று இருக்கும் பொழுது இதனுடைய அடிப்படையை தழுவியதாக பெண்களுடைய பெயர்கள் பட்டியலை அமைத்துக் கொள்ளலாம். அதில் அல்லாஹ்வின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகளுடைய, நபிமார்களின் மனைவிமார்களுடைய பெயர்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதனைத் தொடர்ந்து சாலிஹான சஹாபியா பெண்கள், மேலும் நல்ல அர்த்தங்களை சுமந்த பெண்களுக்குரிய பெயர்கள் என பெண்களுக்குரிய பெயர்களை வைக்கும் பொழுது அதனை கவனத்தில் கொள்ளலாம். பெயர் வைக்கின்ற நேரத்தில் கீழ்காணக்கூடிய அடிப்படைகளில் மிகவும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் பெயர் வைக்கின்ற நேரத்தில் ஏதோ எங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு சிறிய அல்லது பலராலும் கொஞ்சி குழாவக்கூடிய விதத்திலான பெயரொன்றை வைத்து விடுவோம். பெயரை வைத்துவிட்டு அந்த பெயரை பயன்படுத்துவதில் அதிகமாக அந்த பிள்ளையினுடைய அந்த அந்த பிள்ளையை கொஞ்சி குழாவதற்கு பயன்படுத்துகின்ற பெயர்களை அதிகமாக சொல்வதன் காரணமாக காலப்போக்கில் இயற்பெயர் மறந்து மறக்கடிக்கப்பட்டு அந்த புனை பெயராக மாறுவதை பார்க்கின்றோம். இந்த நேரங்களிலெல்லாம் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், சூட்டப்பட்ட பெயர் என்பது அந்த மனிதனுடைய பர்சனாலிட்டியை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அந்த பெயர் பிற்காலத்தில் அவர் ஒரு பெரிய மனிதனாக சொசைட்டிக்கு மத்தியில், சமூகத்துக்கு முன்னால் 4 பேருக்கு மத்தியில் சங்கமித்திருக்கும் பொழுது அவர் அழைக்கப்பட்டால் பிறரால் நக்கல் நையாண்டி செய்யப்படக்கூடிய அளவிலான பெயர்களாக அவைகள் அமைந்துவிடக் கூடாது என்பதை பெயர் வைக்கின்ற ஆரம்ப தருணத்திலேயே பெற்றார்கள் அந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் அந்த பெயர் பிற்காலத்தில் ஒரு பட்டப்பெயர் சூட்டப்படக்கூடிய விதத்திலான அமைப்பை பெற்றிருக்காத பெயர்களாக அவைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். பெயர் வைக்கின்ற விடயத்தில் தந்தையினுடைய பெயர் பிள்ளையினுடைய பெயரோடு இணைக்கப்படுவதன் காரணமாக அந்த பெயர் விஷயத்தில் தந்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் கலந்தாலோசிப்பதற்கு கலந்தாலோசிக்கின்ற அளவுக்கு தந்தை தாராளமாக இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவியோடு பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கலாம், அவருடைய ஆசைகள் விருப்பங்கள் என்று இருக்கிறது. எனவே இவைகள் இரண்டுக்கும் மத்தியில் தனது தேவை, ஆசை, எதிர்பார்ப்பு, தனது மனைவியினுடைய எதிர்பார்ப்பு, இவைகள் இரண்டையும் ஒன்றரை கலக்கச் செய்ய முடியும் என்றால் ஏதாவது ஒரு பெயரில், ஒன்றரை சங்கமிக்க வைக்க முடியும் என்றால் ஏதாவது ஒரு பெயரில், அதே மிகவும் சிறந்த பெயராக அது மாறிவிடும். தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக பெயர் வைக்கின்ற விடயத்தில் கடும்போக்கை கையாள்வதற்கு தந்தை என்கின்ற அந்த உன்னதமான இடத்தில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் முன்வரக்கூடாது. அதே நேரத்தில் பெயர் வைக்கின்ற சந்தர்ப்பங்களில் சில தவறான பிழையான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்னதாக பெயர்கள் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான பெயர்களை ரசித்தார்கள், அதற்கு மேலும் அழகு சேர்த்தார்கள், மேலும் சில பெயர்கள் விடயத்தில் அதை மாற்றி அமைக்க முன்வந்தார்கள். சஅப் என்று சொல்லி பெயர் வைத்திருந்தார்கள், ஒருவர் ஹசன் என்று சொல்லிட்டு கவலை என்று சொல்லி பெயர் வைத்திருந்தவர்கள். இவைகளை மாற்றுவதற்கு நபி அவர்கள் முன் வந்தார்கள்.
பர்ரா என்று சொல்லக்கூடிய பெயரை நபி அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவருக்கும் அந்த பெயர் காணப்பட்டது. அதை நபி அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். மேலும் சில பெயர்களை நபி அவர்கள் சூட்டிவிட்டு அதற்குரிய காரணத்தையும் நபி அவர்கள் கூறினார். இப்ராஹிம் என்று சொல்லி அவருடைய ஒரு பிள்ளைக்கு பெயர் சூடினார்கள். காசிம் என்று சொல்லி பெயர் சூடினார்கள். அப்துல்லாஹ் என்று பெயர் சூட்டினார்கள். ஜைனப், ருக்கையா, ஃபாத்திமா, உம்மு குல்சூம் என்று சொல்லி பெயர் சூட்டினார்கள். இது நபி அவர்கள் சூட்டிய பெயர்கள். இப்ராஹிம் என்ற பெயரை சூட்டிவிட்டு நபி அவர்கள் கூறினார்கள், என்னுடைய முன்னைய நாள் தந்தை, அதாவது ஆதிபிதா நபி இப்ராஹிம் அவர்களுடைய பெயரையே நான் என்னுடைய பிள்ளைக்கு வைக்கின்றேன் என்று சொல்லி சொன்ன ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த பெயர் விவகாரம் என்பது ஒரு அழகான ஒரு விவகாரம். அதில் நாங்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்து அவை எங்களுக்கு சாதகமாக மாற்றம் பெறுகிறது. சமகாலத்தில் நாங்கள் பெயர் வைக்கின்ற விடயத்தில் கண்டுகொள்கின்ற சில பல நிலைமைகளை பற்றியும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. பெயர் வைக்கின்ற நேரத்தில் யாருக்கும் வைக்கப்படாத பெயர்களை வைக்க வேண்டும் என்று, அல்லது எங்களது செவிகளுக்கு இதுவரையில் எட்டாத புறநாட்டு பெயர்களை வைக்க வேண்டும் என்றும் சிலர் ஆர்வம் கொள்கிறார்கள். அந்த புறநாட்டு பெயர்கள் எந்த அர்த்தத்தை உள்ளடக்கியது என்பது நாங்கள் அறிய மாட்டோம். சில நேரத்தில் அதனுடைய வெளிப்படை அர்த்தத்தை, வெளிப்படை அந்த வடிவத்தை வைத்து பெயர் சூட்டினாலும் அதனுடைய உள் அர்த்தம் நாங்கள் விரும்பாத ஒரு அர்த்தத்தை உடையதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே முடிந்த வரைக்கும் நாங்கள் அர்த்தத்தோடு தழுவிய அழகிய பெயர்களை வைக்க வேண்டும். ஆனால் வேறு மொழிகளில் உள்ள வேற நாட்டு மக்களால் வைக்கப்படுகின்ற நல்ல அர்த்தத்தையுடைய பெயர்களை தாராளமாக வைக்கலாம், அதில் தவறு கிடையாது. இதனுடைய ஆரம்பத்திலேயே சொன்ன சில விதிமுறைகளை பேணி ஒருவருக்கு சிங்களத்தில் நல்ல அர்த்தத்தை உடைய பெயரை வைத்தால் அல்லது தமிழில் நல்ல அர்த்தத்தை உடைய பெயரை வைத்தால் அது பாவமாகாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மார்க்கத்தை அடையாளப்படுத்த இருக்கக்கூடிய ஒரு வழிகளில் பெயர் வைத்தல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அவ்வாறு அது இருக்கும் பொழுது எங்களுக்கு பேணுதலை கொடுக்கும், நாங்கள் அடையாளப்படுத்தப்படுவோம். ஆனால் வேறு மொழியில் ஒரு பெயரை தனது பிள்ளைக்கு சூட்டுவது மார்க்க சட்ட அடிப்படையில் எடுத்து பார்த்தால் அதில் பாவம் கிடையாது. ஆரம்பத்தில் சொன்னப்பட்ட விதிமுறைகள் பேணப்படுமாயின் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பெயர் வைக்கும் பொழுது குடும்பத்தில் மூத்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பெயரை வைத்தால் அந்த ஆரம்ப எழுத்து அதிலேயே அமைய வேண்டும் என்று சொல்லி பெயர் தேடக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். உண்மையில் நல்ல அர்த்தமும் இந்த ஆரம்ப எழுத்து இந்த ரெண்டும் ஒன்றோடொன்று சரிசமமாக ஒன்றித்து செல்லக்கூடிய நிலைமைகள் மிகவும் அரிதாக இருந்து கொண்டிருக்கும். எனவே ஆரம்ப எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அர்த்தத்தை இரண்டாவது நிலைக்கு தள்ளி பெயர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கின்றோம். அவ்வாறல்லாமல் ஆரம்ப எழுத்து என்னவாக இருந்தாலும் நல்ல அர்த்தமுடைய பெயராச்சே என்கின்ற அளவுக்கு இந்த பெயர்களை தேடி வைக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பெயர் வைக்கின்ற சமாச்சாரம் பிள்ளை கிடைப்பதற்கு மிகவும் நெருங்கிய காலத்திலும் பிள்ளை கிடைத்ததற்கு பின்னால் பிள்ளைகளுடைய பிறப்பு சான்றிதழுக்கு பெயர் வழங்க வேண்டும் என்ற பதற்றத்தோடும் காலங்காலத்துக்கும்
பல நல்ல பெயர்களை அது அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இது இவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தவிர்த்து தவிர்த்து வேண்டாம் என்று சொல்லி இறுதியில் பதற்றத்தில் கிடைத்த எதையாவது வைத்து விடுவோம் என்று சொல்லி பெயர் வைக்கக்கூடிய சில நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம். தாய்மார்கள் தங்களுடைய கருவில் குழந்தையை வளர்க்கின்ற நேரத்தில் சிசு படிப்படியாக அந்த குழந்தை படிப்படியாக வளர்கின்ற காலத்தில் இதமாக சௌமியமாக அழகான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கும் பொழுது வேற வேற விவகாரங்களில் கவனம் செலுத்திவிட்டு பிள்ளைக்கு பெயர் வைக்கின்ற விடயத்தை தாமதிக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் மிகவும் பொருத்தம் என்னவென்றால், ஆரம்ப காலத்திலிருந்தே பிள்ளை என்ன பிள்ளை என்பதை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதற்கு உண்டான விதத்தில் அழகிய பெயர்களை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இந்த பெயர் சூடுவது ஒரு முறைதான் பெயர் சூடக்கூடியதாக இருக்கிறது. இன்று சிலர் பெயர் வைக்கின்ற நேரத்தில் இருமுனை பெயர்களை வைக்கிறார்கள். தந்தையினூடாக வைக்கப்பட்ட பெயர், தாயினூடாக வைக்கப்பட்ட பெயர் என்று. உண்மையில் அந்த பெயர் இரண்டு சொற்களையுடைய பெயராக இருந்தால் இஸ்ம் முரக்கபாக அது ஒன்றோடொன்று ஒன்றிணைக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் என்றால் அது அப்த் என்ற சொல்லும் ரஹ்மான் என்ற சொல்லும் இணைப்பாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி இணைப்பு பெயர்களை வைக்க முடியுமே ஒழிய இரண்டு துருவத்தில் உள்ள பெயர்களை தந்தையின் சார்பாக ஒரு பெயர், தாயின் சார்பாக ஒரு பெயர் என்று சொல்லி பெயர்களை கொண்டு வந்து இணைப்பது என்பது பொருத்தமற்றது. உதாரணமாக நாங்கள் சொல்லுகின்றோம், மரியம் என்கின்ற பெயர். மரியம் என்கின்ற பெயரை அதாவது பொதுவாக தனித்துவமான ஒரு தனியான பெயராக வைக்கலாம். ஆனால் மரியம் என்கின்ற பெயரை வைக்கின்றோம், இணைப்பாக இன்னும் ஒரு பெயரை வைக்கின்றோம். என்ன காரணம் என்று பார்த்தால், இங்கே தனது பிள்ளைக்கு வைக்கின்ற பெயரில் கருத்தொருமைப்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள முடியாது போனது என்ற ஒரு உள்ளர்த்தம் அதற்குள் பொதிந்திருக்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. பிள்ளை தனித்துவமான ஒரு அழகான அல்லாஹ்வின் ஊடாக கொடுக்கப்பட்ட ஒரு கொடை எனும் பொழுது அந்த குழந்தைக்கு நாங்கள் இந்த பெயரை வைப்போம் என்று இறுதி முடிவெடுத்து பெயர் சூடுவதில் ஒரு இணைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனைவியினுடைய புறத்திலிருந்து அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டிலிருந்து கொடுக்கப்பட்ட பெயரும் தந்தையின் பேக்ரவுண்டிலிருந்து கொடுக்கப்பட்ட பெயரும் இங்கே இணைக்கப்படுகிறது என்றால் உண்மையில் அது எந்த அளவுக்கு பிராக்டிக்கல் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு பெயரை கொண்டுதான் அந்த பிள்ளை அழைக்கப்பட போகிறது. அந்த பிள்ளைக்கு இரண்டு பெயர் அது வெளியே விளங்காவிட்டாலும் மறைமுகமான இரண்டு பெயர்களைத்தான் அது சுமந்திருக்கிறது. அதில் ஒன்று பயன்படுத்தப்படும், ஒன்று பயன்படுத்தாது டீப் சைலண்ட்டுக்கு போகக்கூடிய பெயர். எனவே இவ்வாறான நிலைமைகளை தாண்டி இரு தரப்பும் ஒருங்கிணைந்த அழகான ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயரை எழுதும் பொழுது பதற்றத்தோடும் எப்படி அந்த பெயர் எழுதப்படுகிறது என்பதை சரியான முறையில் எழுத்து மூலம் நாங்கள் கொடுக்காமல் வாய் வழியை நாங்கள் சொல்வதனூடாக மாற்றுமத சகோதரிகள், குறித்த துறையில் பணி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு அந்த பெயர்கள் பரிச்சயம் இல்லாத பெயர்கள் எனும் பொழுது அவர்கள் எப்படி செவிமெடுத்தார்களோ அந்த அடிப்படையில் அவர்கள் அதை எழுதுவார்கள். உதாரணமாக முஹம்மத் என்று சொல்லக்கூடிய பெயரை முஹம்மது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதை எழுதி விடுவார்கள். உண்மையில் அவர்களுடைய தவறு கிடையாது. இதுவே இவ்வாறு இருக்கும் பொழுது
நாங்கள் ஆங்காங்கே போய் கண்டுபிடித்து கொண்டு வரக்கூடிய பெயர்கள், அது வாயால் மொழிவதற்கு ஒரு சில காலம் பயிற்சி எடுக்கப்பட வேண்டிய பெயர்கள், எப்படி நாங்கள் ஒரு முறை சொல்லி அதை கேட்டு அவர்கள் எழுதுவார்கள். எனவே சரியான முறையில் நாங்கள் அந்த பெயரை ஆங்கிலத்தில், தமிழில், சிங்களத்தில், அரபியில் ஆகிய இந்த 4க்கும் நேர்படக்கூடிய விதத்தில் அவைகளை எழுத வேண்டும். இவ்வாறான முறையில் அந்த பிள்ளையினுடைய பிறப்புச் சான்றிதழில் சரியாக பெயரை வழங்குவதனூடாக பிற்காலத்தில் பிள்ளையினுடைய டாக்குமெண்ட் விவகாரங்களில் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது. இல்லை என்று சொன்னால் அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பெயருக்கும் தற்பொழுது எழுதப்பட்டிருக்கக்கூடிய சரியான முறையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பெயருக்கும் இடையில் ஒன்றிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய கடிதங்கள் அங்கே வேண்டப்படக்கூடியதாக மாறிவிடுகின்றன. எனவே அந்த நிலைமைகளை தவிர்ப்பதற்கு மிகவும் பொருத்தமான வழி நான் ஆரம்பத்தில் சொன்ன வழியை பேணுவதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்றோம், பெயர் வைக்கின்ற நேரத்தில் முதற்பெயர், நடுப்பெயர், குடும்ப பெயர் என்று சொல்லி 3 அடிப்படைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. முதற்பெயர் என்பது ஒருவருடைய டைரக்டான அவருடைய பெயர், அவருக்கு வைக்கப்பட்ட பெயர். உதாரணமாக அப்துல்லா, அவருடைய தந்தையின் பெயர் நடுப்பெயராக மாற்றம் அடைகிறது. உதாரணமாக அஹ்மத், அப்துல்லா, அஹ்மத். குடும்ப பெயர் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் கிர்மானி. அப்ப அப்துல்லா அஹ்மத் கிர்மானி என்று சொல்லி அரபு வழக்கத்தில் நாங்கள் அவ்வாறு எழுதலாம். ஆனால் இந்த குடும்ப பெயர் என்பது சிங்கள வழக்கத்தில் எடுத்துக்கொண்டால் அது குடும்ப பெயர் ஆரம்பத்தில் எழுதப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அந்த பிள்ளையினுடைய பெயர், இயற்பெயர், அதனை தொடர்ந்து பிள்ளையினுடைய தந்தையின் பெயர். எனவே இந்த வடிவங்கள் விஷயத்தில் இந்த பெயர் சம்பந்தமாக சரியான ஒரு புரிதல் எங்களுக்கு வர வேண்டும். சமகாலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்தால் சில பலருடைய பெயர்கள் அது பல திருத்தங்கள் செய்யப்பட வேண்டிய அளவிலான பெயர்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. பர்த் சர்டிஃபிகேட்டில் எழுதுகின்ற நேரத்தில் அதனை பற்றி தகவல் எத்தி வைக்கக்கூடியவர் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடும், அல்லது அந்த தகவலை சுமந்து செல்லக்கூடியவர் முன்னே இருப்பார்கள். எனவே மிகவும் பொருத்தமான முறை அதனை எழுத்து வடிவில் எழுதி அதனை சொல்லி எழுத வைப்பதை சாலச் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பேர் விவகாரத்தில் இன்னும் நிறைய விடயங்கள், குறிப்பாக பேருடைய அர்த்தங்கள் சம்பந்தமாக பேச இருப்பினும் அவைகள் பெரியொரு நீண்ட பட்டியலை ஏற்படுத்திவிடும் என்ற அடிப்படையில் பேர் வைக்கின்ற நேரத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகள், வழிகாட்டல்களை பேணி நல்ல அழகான பெயர்களாக இந்த பெயர்களை சூட்டி பிள்ளைக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய பெயர் பக்கபலமாக அமையக்கூடிய பெயர்களாக அமைத்து கொடுப்பதற்கு நாங்கள் முன்வருவோம். வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் நலவின் பால் துணை புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.